மெக்கானிக் இன்ஜினியரிங் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு எங்கடா வேலை தேடுறது அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கிறேன். எங்கேயுமே செட் ஆக மாட்டேங்குது. செட் ஆனதுன்னா வேலைலாம் கிடைக்குது. ஆனா எனக்கு தான் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இருப்பீங்க. ஏன்னா மெக்கானிக்கல் முடிச்சுட்டு பெரும்பாலும் எல்லாருக்கும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில வேலை இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் நான் இப்ப சொல்லக்கூடிய ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி. இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் நீங்க போகணும் அப்படின்னா என்னலாம் பண்ணணும்? அதுக்கு என்ன மாதிரியான சேலரிலாம் கிடைக்கும்? அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ முழுசாவா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஒளிந்து வச்சிருக்கிறோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் கேகே ஃப்ரம் எம்இசி. ஸோ என்ன அப்படின்னா, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி. நார்மலாக இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இன்னைக்கு பரவாயில்ல தெரிய வந்திருக்கிறதுனாலும், பாதி பேத்துக்கு இன்னும் முழுசாக தெரியல, இன்னும் நான் பாதி பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படிங்கிறது நாங்கள் எடுத்த சர்வேலேருந்து தெரியுது. ஓகே, இப்போ இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கான நிறைய வேலை இருக்குதுங்கய்யா. பட் என்னன்னா, இந்த ஃபீல்டு என்ன வேலை, எங்கே வேலை, எப்படி இருக்கும் இந்த வேலை, ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருக்குமா, சேஃப்டி இல்லாமல் இருக்குமா, நாளைக்கு ஃபாரின்லாம் இதில் வேலை இருக்குன்னு சொல்கிறீங்க, ஸோ அது எப்படி எந்த அளவுக்கு சாத்தியம், அப்படி போனால் இவ்வளோலாம் சம்பளம் கிடைக்கும். ஸோ இந்த டவுட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணணும். ஓகே, இதெல்லாம் நான் அந்த வீடியோலேயே ஈஸியாக சொல்லிட முடியும். ஆனால் இந்த ஃபீல்டுக்கு உண்மையாக நான் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அந்த வேலை எப்படி இருக்கணும், டெய்லி நான் ஒர்க் பண்ணால் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து நான் முழுசாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக ஒரு நாள் நான் செஞ்சு பார்க்கணும். ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதை பண்ணலாங்கய்யா. எனக்கு புரியல, எவன் சொன்னா மெக்கானிக்கல் படிச்சு இந்த மிஷின் ஓட்டுறது மட்டும்தான் வேலையா? ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் பவர் செக்டர்ல நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்கு, அதுக்கான growth-உம் இருக்கு. இந்த ஃபீல்ட்ல என்டர் ஆகிறதுக்கான ஒரு கோர்ஸ் தான் CQI, சர்டிஃபைடு குவாலிட்டி இன்ஸ்பெக்டர். இந்த CQI கோர்ஸ்ல இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டட் ப்ராக்டிக்கலான ஒரு ட்ரைனிங் தான் நம்ம எம்இசியில் கற்றுக் கொடுக்குறோம். 30 நாள் ட்ரைனிங். சும்மா ட்ரைனிங் மட்டும் இல்லை, கையோட வேலையை நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். இந்த கோர்ஸை என்ரோல் பண்ணுறதுக்கு, மேலும் நம்மளுடைய மற்ற கோர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு MECcoimbatore.com விசிட் பண்ணுங்க. எஸ், நம்ம எம்இசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்இசி பைப்பிங் ஒர்க் ஷாப், அதாவது எம்இசி ஆயில் அண்ட் கேஸ் பைப்பிங் ஒர்க் ஷாப் அப்படின்னு ஒரு ஒர்க் ஷாப் நம்ம எம்இசி கோயமுத்தூரில் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். எப்போ கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, வர 28/9/2024 அது சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டான ஒரு ஒர்க் ஷாப்பாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறோம். அதுதான் ஆயில் அண்ட் கேஸ் பைப்பிங். இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிராயிங்கை எப்படி நம்ம ரீட் பண்ணணும், எப்படி இந்த ஆயில் அண்ட் கேஸில் இந்த பைப்பிங் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, இதில் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்ன மாதிரியான சேலரி கிடைக்கும், இனிஷியலாக ஒரு ஃப்ரெஷராக அந்த ஃபீல்டுக்குள்ள எப்படி போகிறது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்து இந்த 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 ஈவெண்ட் அப்படின்னாவே நாங்கள் கொஞ்சம் குஷியாகி ஜாலியாக ஃபன் மோடுக்கு போயிடுவோம். எஸ், எப்போவுமே எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாக தான் நாங்கள் இதை சொல்லிக் கொடுப்போம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே படித்தவங்க ஒர்க் ஷாப் முடிஞ்சு இல்லையா, ஸோ அவங்கள்ட்டயே நீங்கள் கேட்டிங்கன்னா கூட தெரியும். அந்த ரிவ்யூஸ்லாம் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்லையே போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ஜஸ்ட்டு போய் அதை கோத்ரூ கூட பண்ணலாம். சதீஷ்குமார், பைப்பிங் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ராக்டிக்கலாக நான் நல்லா நாலேஜ் பண்ணிக்கிட்டேன். அதனால எனக்கு வந்துட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு பண்ணனால எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் பைப்பிங் பற்றி என்ன பேசிக்ஸ் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பிடிச்ச செக்ஷன் வந்து அந்த ப்ராக்டிக்கல் செக்ஷன். எதுக்காண்டி வந்தேன்னு சொன்னால் ஆயில் அண்ட் கேஸை பற்றி ஒரு கிளாரிஃபை வேணும் அப்படின்றதுக்காண்டி. பைப்பிங் தான் நல்லா இருந்து அது நான் ஃபஸ்ட்டு செக்ஷன் நினச்சேன் தியரியாக போகுது அப்படின்னு நினச்சேன். ரெண்டாவது சாப்பிட்றதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் நல்லா நான் தூங்கிடுவேன்னு நினச்சேன். பட் அப்படி இல்லை, நிற்க வைக்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அப்படி ஒரு மாதிரி. ஓகே ஓகே. ஆனால் இங்கே வந்த வே ஆஃப் டீச்சிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்ற இடங்களில் என்டிடியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி எக்ஸலு கேரளாவில், அதே மாதிரி பெங்களூரில் எல்லாமே படிச்சிருக்கு. ஆனால் இதே மாதிரி டீச்சிங் ஸ்டைல் முதல் பாட்டு தான் பார்க்குறேன். ஏன்னா அதே மாதிரி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பக்கத்துல இருந்து சொல்லித்தர மாதிரி தான் இருந்துச்சு. எஸ், ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்க முடிவு பண்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்ஸா இருக்கும். எஸ், எவ்வளோ செலவு பண்ணி என்னென்ன படமோ போய் பார்க்குறோம் இல்லையா? ஸோ உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு படத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 199 மட்டும்தான்.
வெறும் 200 ரூபாய். எஸ் 199. இந்த 199 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறோம். அண்ட் தென் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஆயில் அண்ட் கேஸ் பைப்பிங்கை பற்றி நாங்கள் ரொம்ப ரொம்ப கிளியராக எங்களுடைய ஸ்டைலில் எங்கள் பாணியில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கான கெரியர் கைடன்ஸ் கிடைக்கும். இல்லை சார் என்ன இது ஃபீல்டெல்லாம் ஓகே தான், பட் எனக்கு வந்து ஏதோ ஒரு மெக்கானிக்கல் ஒரு வேலை மட்டும் வாங்கி கொடுங்க சார் போதும் சார் அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் அதையும் தாராளமாக நாங்கள் பண்ணித்தரோம். இந்த ஒர்க் ஷாப் முடிச்சுட்டு ஒரு ரெஸ்யூம் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களை அப்பயும் என்ட்ரி கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு தகுந்த எந்த மாதிரியான வேலைக்கு கிடைக்கணும் அந்த மாதிரியான வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் பைப்பிங் டிசைனுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது ரிலேட்டாக நீங்கள் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் அது ரிலேட்டாகவும் நம்ம வந்து கெரியர் சம்மந்தமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த ஒர்க் ஷாப்பில். இந்த ஒர்க் ஷாப் மறந்துடாதீங்க. உங்கள் ஃபோனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அல்லது இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க குரூப்லாம். வர 28/9/2024 எம்இசி கோயம்புத்தூரில் காலையில் ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் ஒரு 5 o'clock கம்ப்ளீட் ஆகிடும் ஆயில் அண்ட் கேஸ் பைப்பிங் ஒர்க் ஷாப். ஓகே, ஸோ ரிசர்ச் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். அப்புறம் வேற என்ன, அவ்வளோ வேறு டவுட்னா கால் பண்ணி கூட கேட்டிருக்கேன். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் பண்ணலாம், படிச்சுட்டு இருக்கிறவங்களும் பண்ணலாம், இல்லை இப்போ தான் ஃப்ரெஷராக படித்து முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களும் இந்த ஒர்க் ஷாப்புக்கு ரிசர்ச் பண்ணலாம். ஓகே, அப்ளை பண்ணுங்கள். ஒர்க் ஷாப் அப்போ சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.